Okay. Yes. Very good afternoon, all of you. How are you all? Yes. How are you? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Okay. So, நம்ம quick recap பண்ணுவோம் and then we'll proceed further, right? So, என்னெல்லாம் சவுண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோன்றது இன்னைக்கு நான் இந்த மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு. டக் டக்குன்னு சாரி ரீகேப் பண்ணுவோம். அப்புறம் புது 2 சவுண்டு கற்றுப்போம் இன்னைக்கு. ஸ், அ, ட், இ, ப. Okay, the 6 sounds. S, A, T, E, P, peacock. Great. அடுத்ததுக்கு போலாம். இதெல்லாம் நிறைய வாட்டி ரீகேப் பண்ணிட்டோம். அதனால இனிமேல் வெறும் சவுண்ட்ஸ் தான் ரீகேப் பண்ணிட்டு புது சவுண்ட்ஸ் பார்ப்போம். இது பாருங்க, ரெண்டுமே சியும் கேயும் க க க போடும். அடுத்தது ஹ ஹ ஹ எ, முட்டை உடைப்போம். எ எ, அப்புறம் இது வந்து ட ட ட்ரம்ஸ். ஆல்ரைட். சோ க ஹ எ ட், ரைட். அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க, இது வரைக்கும் கத்துக்கின சவுண்ட்ஸ் எல்லாமே. இது வந்து நான் ரிப்பீட் பண்றேன். இது வந்து ஜி வந்து க க க க, ஓ வந்து ஆ ஆ ஆ ஆ. அம்பர்லா, ஒரு அம்பர்லாவை இப்படி திறப்போம். அம்பர்லா. ஓகேங்களா? அ அ அ அ. ஃபிஷ், டி ஃபிஷ் மாதிரி இப்படி பண்ணுவோம். ஃபிஷ். இது வந்து லாலிபாப் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ இது வரைக்கும் நான் கத்துக்கின சவுண்ட்ஸ் எல்லாமே நான் ரீகேப் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன சவுண்ட் பார்க்க போறோம்? ஓகே, ரைட். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், நம்ம 5 வாவல்ஸும் பார்த்துட்டோம். நம்ம AEIOU, ரைட். அதோட லாங் சவுண்ட் அண்ட் ஷார்ட் சவுண்ட் ரெண்டுமே பார்த்தோம் நம்ம. ஓகே, லாங் அண்ட் ஷார்ட் சவுண்ட் ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? லாங் அண்ட் ஷார்ட் சவுண்ட் பார்த்தோம். ஸோ இன்னைக்குள்ள சவுண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து நம்ம ரெண்டுமே இன்னைக்கு கான்சனன்ட் பண்ண போறோம். நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க ABCDல பாருங்க, இப்ப நம்ம இதுல வந்து வெறும் நம்ம வந்து இந்த பியும் ஜேவும் மட்டும்தான் அண்ட் கியூ, இது 3 சவுண்டு தான் இப்ப யூ வரைக்கும் இருக்கிறதுல நம்ம கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 2 சவுண்ட்ஸை பார்க்க போறோம், ஜே அண்ட் பி. ஓகே, ஸோ மற்றது எல்லாமே பார்த்துட்டோம் பாருங்க. அ க ட எ ஃப் க ஹ இ க ல் ம் ன் ஆ ப ர் ஸ் ட ஆ. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த ரவுண்ட் 2ம் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த பேலன்ஸ் இது எல்லாமே யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட், இந்த 5 சவுண்டுமே 6 சவுண்டுமே நம்ம அப்புறமா செகண்ட் லெவல்ல நம்ம பார்ப்போம். ஆல்ரைட், கிளியரா? இந்த எல்லா சவுண்ட்ஸுமே நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பி அண்ட் ஜே, ரைட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சவுண்டுக்கு போலாம், விச் இஸ் ப ப ப ப, ரைட். ப ப ப. சோ ப என்று அதோட சவுண்ட், பி என்று அதோட பெயர், ப ப ப அதோட சவுண்ட். சோ ப பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை சொல்லும் போது என்ன வருது நம்மளுக்கு? ப ப ப பட்டர்ஃப்ளை. அடுத்தது பாருங்க, போட். ப ப. ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது கவனிங்க, போட். ப ப ப. இது பாருங்க, ball. ப ப ப ப. ஆல்ரைட். ஸோ எல்லாமே வந்து ப ப ப சவுண்ட் வருது. பட்டர்ஃப்ளை ப, போட், பால். எல்லாத்துலயுமே என்ன சவுண்ட் வந்தது? ஃபர்ஸ்ட் சவுண்ட், ஃபர்ஸ்ட் குரல் என்ன வந்து, சத்தம் என்ன, ஒலி என்ன கேட்டது உங்களுக்கு? ப ப ப. ஆல்ரைட். ஸோ இதோட ஆக்ஷன் வந்து நம்ம கையில ஒரு பேட்டை வச்சுட்டு அதை வந்து இப்படி பேட்டை நம்ம வந்து பண்ண போறோம், பேட்டிங் பண்ண போறோம். ப ப ப. பேண்ட் சொல்லக்கூடாது, ப ப ப. ஆல்ரைட். ஸோ பல நிறைய வேர்ட்ஸ் எண்டிங் அண்ட் ஸ்டார்டிங் இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. இதுல இங்க பாருங்க, இப்ப நம்ம பார்க்கலாம் ப ப ப சவுண்ட்ஸ். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து நம்ம என்னெல்லாம் எழுதலாம்? ப.
நீங்க தான் படிக்கணும், நான் படிக்க மாட்டேன். பிகாஸ் நவ் யூ நோ த சவுண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு எல்லாமே சவுண்ட்ஸ் தெரியும், கூட்டி எப்படி படிக்கணும், பிளெண்டிங் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க தான் அதை கூட்டி படிக்கணும். நான் எழுதுவேன், நீங்க கூட்டி படிங்க. ஆல்ரைட். அதுக்கப்புறம் லாஸ்டா நான் படிச்சு காமிப்பேன். ஓகே, இதை நீங்க கூட்டி படிக்க முடியுதா? படிக்க முடியலன்னா டவுட்னு டைப் பண்ணுங்க, கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ பிட். ஓகே, அடுத்தது. சோ இங்க பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு வாவல் தான் மாறுது. அப்ப ப்ரொனன்சியேஷன் எப்படி மாறுது பாருங்க. ப இட் பிட் ப ஆ ஆ என் வாய் எப்படி போச்சு? ஆ ப ஆட் பேட் ப எட் எட் ஏ சொல்லும் போது எனக்கு வாய் எப்படி போச்சு? ஏ. சோ இத வந்து பேட்னு படிச்சிடக்கூடாது. இது ஆ கிடையாது, இது ஏ ஏ. கிளியரா? பேட் பிட், ஐ மீன் பிட் பேட் பெட். ஓகே. சோ அடுத்தது bin, bin, ban, ben, bin, ban, ben. இங்கேயும் பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கிற கான்சனன்ட் எல்லாமே சேமா வருது, நடுவுல ஒரு வாவல் தான் மாறுது பாருங்க. ப இன் பின் ப பென். இது என் இது நான் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்றேன், ஏன்னா வாவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அந்த அந்த வாவல்ல தப்பா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் தப்பா வரும். ஓகேங்களா? இப்போ இந்த பெண்ணுக்கும் பேண்டுக்கும் நம்ம வந்து இங்க ஒரு டிய போட்டோம்னா என்னவா மாறிடும்? என்னவா மாறிடும் பாருங்க. ப and பேன் ப and பென். இங்க ஒரு ட போட்டா என்ன மாறிடும்? ப and பேண்ட் ப and பெண்ட். ஓகேங்களா? பேண்டு பெண்ட். பெண்டுனா அப்படி குனியறது, பேண்டுனா மியூசிக் பேண்டு இருக்கலாம், ஹேர் பேண்ட் இருக்கலாம். ஓகே, பேண்ட் பேண்ட் பேண்ட். இப்போ இங்க ஒரு பெண்ட். ஓகே, பெண்ட் பாஸ்ட் டென்ஸ். பெண்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து பெண்ட். ஓகே, ஐ பெண்ட் ஃபார் த எக்ஸசைஸ். ஐ ஆஸ்க்ட் him to bend. நான் அவனை பெண்ட் பண்ண சொல்றேன்ப்பா. ஐ பெண்ட். நான் பாஸ்ட் டென்ஸ் சொல்லும் போது பெண்டோட பாஸ்ட் டென்ஸ். பெண்டட்ன்ற ஒரு எந்த வேர்டுமே கிடையாது. ஓகேங்களா? பெண்ட் பெண்ட். ஓகேயா? ரைட். ஸோ எப்பவுமே ஒரு செயல் வினை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேர்பை தான் வந்து நம்ம ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆக்க முடியும். கரெக்டா? ஒரு நவுனை நம்ம ஆக்க முடியுமா? அப்படி நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பிளான்ட் அப்படின்ற வரும்போது, பிளான்ட் வந்து ஒரு செடி பத்தி சொன்னோம்னா, ஒரு செடி பத்தி சொல்றோம்னா, அப்போ வந்து நான் வெறுமனே பிளான்ட் தான் சொல்லுவேன், பிளான்டட்னு சொல்ல மாட்டேன். பட் நம்ம பிளான்டட் ஒரு செயலை சொல்றோம். இப்ப நான் வந்து செடியை நட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் பிளான்டட்னு போட முடியும். இது வேர்பா இருந்தாதான் நம்ம அதை வந்து பாஸ்டன்ஸா மாத்த முடியும். நவுனா இருந்தா பிளான்டட்னு வராது இல்லையா? ஏன்னா அது ஒரு செயல் கிடையாது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஓகே, பெயர் சொல்லுன்னு சொல்லுவீங்க நவுனை, இது வினை சொல்லுன்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ வேர்ப்ன்றதா இருந்தா, ஆக்ஷன்ஸ் இருந்தாதான் நம்ம அதை பாஸ்ட் மீன் ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நம்ம அதை இது கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ இதுலயே ரெகுலர் இருக்கு, இர்ரெகுலர் இருக்கு. ரெகுலர்னா எல்லாத்துக்குமே இடி ஆட் ஆகும். அந்த இடி ஆட் ஆகும் போதும் நான் எப்படி டபுளிங் ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன். இடின்றது என்னது? ஒரு சஃபிக்ஸ். இடின்றது என்னது? ஒரு சஃபிக்ஸை நம்ம கூட சேர்த்துக்கிறோம், அதை பாஸ்ட் டென்ஸ் ஆக்குறதுக்காக. ஐ ரிப்பீட், இந்த இடின்றது அந்த வினை சொல்ல நம்ம பிளான்ட்ன்றது பிளான்டடா மாத்தும் போது நம்ம ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணறோம். இந்த இடத்துல வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணும் போது எனக்கு 1 2 3 வருது. அதனால நான் இந்த லாஸ்ட் உள்ள கான்சனன்ட்டை டபுள் பண்ண மாட்டேன், இடி மட்டும் தான் போடுவேன். நான் திருப்பி திருப்பி அந்த ரூல்ஸ் ஏன் ரிப்பீட் பண்றேன்? சோ தட் உங்களுக்கு ஈஸியா புரியணும். இப்ப இங்க பேட் அப்படின்னு ஒரு வேர்டு. பேட்னா என்ன? இப்படி தட்டி கொடுக்கறது. மை மிஸ் பேட்டர்ட் மை பேக், மை மேம் பேட்டர்ட் மை பேக். சூப்பரா பண்ற கண்ணா, நல்லா பண்ற கண்ணா அப்படின்னு பேட் பண்ணும் போது அதை பாஸ்ட் டென்ஸ்ல சொன்ன பேட் பண்றது என்ன? ஒரு ஆக்ஷன் தானே. ஸோ பேட்டட் அப்படின்னு வரும்போது இங்க 1 2 பண்ணும் போது ஓடு தெரியல, இங்க பாருங்க, பேட் பண்ணும்போது 1 2 வருது. 1 2 வந்து நான் என்ன பண்ணணும்? டபுள் பண்ணணும். அப்ப இந்த பேட்டட் எழுதும் போது எப்படி பண்ணுவேன்? பேட்டட்.
இந்த லாஸ்ட்குள்ள கான்சனண்ட்டை நான் டபுள் பண்ணி எழுதுவேன். ஓகேங்களா? ஓகே, சோ நம்ம என்ன எங்க இருந்தோம்? இப்ப வேர்ட்ஸ்ல இருக்கோம். இது வந்து நடுவுல ரூல்ஸ் நான் உங்களுக்கு ஏன் சொல்லி தரேன், சோ தட் உங்களுக்கு இங்க பாஸ்ட் டென்ஸ் இது வந்து இர்ரெகுலர், இது வந்து டோட்டல் ஸ்பெல்லிங்கே மாறுது, இடி ஆட் ஆகல. சோ இடி ஆட் ஆகுற வேர்ட்ஸும் அடிக்கடி உங்களுக்கு நான் ரீகேப் பண்றேன். ஆல்ரைட், இப்ப அடுத்தது பேர்ல படிக்கலாமா? இங்க பாருங்க, இத வந்து இங்க எப்படி என்னதாச்சு? பாண்ட். பாண்ட். என்னோட பிரதருக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கு, ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது யூ யூஸ் த வேர்ட் ஆண்ட். ஆண்ட் சொல்லும் போது என் வாய் பாருங்க ஆ அப்படி போகுது. ஆண்ட், பாண்ட். சோ ஏ போடும்போது பேண்ட் ஆயிடுது, ஏ போடும்போது பெண்ட் ஆயிடுது, ஓ போடும்போது பாண்ட் ஆயிடுது. ஆல்ரைட், chat பாக்ஸ்ல ஏதா இருந்தா டைப் பண்ணுங்க, நான் chat பாக்ஸ் பாக்குறேன். Are you attending from the live? Then I will be able to see the chat box. இப்போ என்ன வேர்ட் போடலாம்? பிக் போடலாமா? பிக். பிக். இந்த வார்த்தை எல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது படிங்க பார்க்கலாம். இது வந்து எம். ஓகேங்களா? எம்மோட சவுண்ட் என்னது? ப அ பம்ப். பம்ப். பம்ப்னா என்ன? இப்போ யாராவது ஒரு லேடி பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அவங்களோட வயிறை பார்த்து பம்ப், பம்ப்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு ரோட்ல வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒண்ணு இருக்குன்னா அப்படி அது வந்து பம்ப் ரோடு. த ரோட் ஹேட் லாட் ஆஃப் பம்ப்ஸ். ஒரு பம்பா இருந்தது அப்படி ரோடு, அதாவது ஈவனா இல்ல. ஓகே, சோ தட்ஸ் அ பம்ப். ப அம்ப், பம்ப். பம்ப். ஓகேங்களா? வேற என்ன எழுதலாம்? இந்த வேர்டு எழுதலாமா பாருங்க. பெக். பெக். இப்ப நம்ம பெக், ஹி பெக்டு, அவன் வந்து பிச்சை எடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது பாஸ்ட் டென்ஸ்ல இடி போடுவோம் இல்லையா? அப்ப பாருங்க 1 2 வந்தா டபுள் ஐ 2 ஜிய வந்து நான் டபுள் பண்றேன், பெக்டு. சோ இது எவ்வளவு 6 லெட்டர்ஸ் வேர்ட் ஆயிடுச்சு, 6 லெட்டர் வேர்ட் ஆயிடுச்சு இல்லையா? பெக்டு. பிச்சை எடுக்கிறான், பிச்சை எடுத்தான், பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கான்னா நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம், அப்போ வந்து பெக்கிங். பெக்கிங். இங்க, இங்க என்ஜி வந்து இங்க. ஓகேங்களா? பெக்கிங். பெக்கிங். ஒரு ஒரு செயல் வந்து கண்டினியூஸா நடந்து கொண்டே இருக்கு, அப்போ நடந்து கொண்டே இருக்குன்னா நம்ம அதை வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல போடுவோம், ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம், பெக்கிங். ஓகேங்களா? சோ இப்படிதான் போக போக நம்ம வேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ரைட், அடுத்தது படிக்கலாமா? பேர்ல பக், ஒரு பூச்சிய பக், மூட்டை பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பெட் பக். அப்போ நம்ம அதை இப்படி கூட எழுதலாம், பெட் 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 பக் பக் பெட் பக், மூட்டை பூச்சி, பெட் பக். ஓகே, பாஸ். 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 யாருக்கெல்லாம் கூட்டி படிக்க முடியலன்னு சொல்லுங்க பாக்கலாம், எனக்கு இத கூட்டி படிங்க பாக்கலாம். படிங்க, இது என்னது? இது ஆக்ஷன் என்னது? ஆக்ஷன் என்னது? கரெக்டா? 4 ஆக்ஷன் பண்ண. அப்போ பெஸ்ட். பெஸ்ட். டான்னு சொன்னோம்னா பெஸ்டா அப்படி ஆயிடும். சோ ப்ராப்பரா பிளெண்டிங் பண்ணோம். பெஸ்ட். பெஸ்ட். ஓகேங்களா? இது பாருங்க 5 லெட்டர் வேர்ட் என்னன்னு பாருங்க. பிளாஸ்ட். பாம் பிளாஸ்ட் ஆச்சு. பிளாஸ்ட். பிளாஸ்ட் இல்ல, பிளாஸ்ட். That was a bomb blast. Bomb. Okay? Bomb. Bomb. சைலண்டா இருக்காங்க. Bomb blast. Bomb blast. Right? அடுத்தது படிக்கலாமா? 2 வாட்டி எல் வந்தா ஒரே வாட்டி தான் படிக்கணும். எல். பெல். ஓகேங்களா? நிறைய வேர்ட்ஸ் பேர்ல எழுதிட்டோம். இப்ப பேர்ல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் எழுதலாமா? எழுதலாமா?
எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, எனக்கு காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் போர்டை ரப் பண்றேன். சீக்கிரமா சொல்லுப்பா, தம்ஸ் அப் கொடுங்க. நான் அடுத்தது பேர்ல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் எழுதுறேன். இன்னொரு வேர்டு எழுதலாமா? 5 லெட்டர் வேர்டு ஒண்ணு எழுதிடலாமா? இங்க பாருங்க. பிளஃப். பிளஃப்னா பொய் பேசுறான் அவன். அவன் வந்து இஸ் நாட் டாக்கிங் த ட்ரூத் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஹீஸ் பிளஃபிங். பிளஃப் பிளஃப் அப்படி சொல்லும். அம்பர்லா. அம்பர்லா. இது ஆக்ஷன் எப்படி வரும்? பிளஃப் பிளஃப் பிளஃப். ஓகே, நான் போர்டை ரப் பண்றேன். ஓகேங்களா? இப்போ பேர்ல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் எழுதலாம். பேர்ல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் என்ன எல்லாம் எழுதலாம்? ரப் 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 த போர்ட். இப்ப நான் அடிக்கடி சொல்றேன்ல, ஷல் ஐ ரப் த போர்ட்? ரப்பர். அப் ரப் ரப்பர் பேர். இப்போ இங்க பாருங்க, பேர். இங்க பாருங்க, 1 2 டபுள் ஐ 2 ரப்பர் ரப்பர் பேர். வந்து ஒரு சஃபிக்ஸ். என்ன எட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேஸ் வேர்ட். இந்த மாதிரி இது வந்து ரப் தான் வந்து பேஸ் வேர்ட். அந்த பேஸ் வேர்டோட நம்ம வந்து அந்த ரப்பர் அப்படின்னும் போது ரப்பர் சஃபிக்ஸ் ஆட் பண்றோம். ரப்பர். ரைட்? ரப்டு. ஹி ரப் த போர்ட்னா கூட இதே மாதிரி தான் வரும் பாருங்க. ரப்டு. டபுள் பண்றேன். ரப்டு ரப்டு ரப்டு. யாருக்கா படிக்க டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. மாப் ராப். த மாப் ராப் த ஹவுஸ். மாப்னா கூட்டமா இருக்கிற திருடர்கள். ஓகேங்களா? தீவ்ஸ். மாப் ராப். ராப்னா திருடிட்டாங்க. ராப் ராப்டு ராப்டு ராப்டு. மாப் ராப்டு. சாப். அவன் அழுதான். அவள் அழுதாள். சாப்ட். she sobbed bitterly. அவள் ரொம்பவுமே ரொம்ப அழுதா. she sobbed bitterly. sobbed. பாருங்க எத்தனை வேர்ட்ஸ் நம்மளுக்கு படிக்க முடியுது கூட்டி. இப்ப இத படிங்க பார்க்கலாம். நீங்க படிங்க, நான் டைம் தரேன். கூட்டி கூட்டி படிங்க. 2 கான்சனன்ட் பக்கத்துல வந்தா நான் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபாஸ்டா பிளெண்ட் பண்ணணும். அத வந்து இழுத்து கேர் அப்படியெல்லாம் பிளெண்ட் பண்ணணும். க இல்ல கு 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 கிரு 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 கிராப். கிராப். கிராப்னா நண்டு. கிராப் கிராப். பாஸ்ட் ஐ மீன் ப்ளூரல் ஆக்கணும். நிறைய நண்டு இருக்குன்னா கிராப்ஸ். கிராப்ஸ். இப்போ இது வந்து கிராப். கிராப். கிராப்னா அப்படியே இந்த பென் யாருக்கிட்டயோ இருக்கு, நான் வந்து அப்படியே பிடுங்குறேன் அவங்க கிட்ட இருந்து. ஐ கிராப் த பென் ஃப்ரம் தெம். கிராப்டு. கிராப்னா அப்படியே புடுங்கிறது, யாருக்கிட்ட இருந்து இழுத்து வாங்குறது. ஃபோர்ஸ்ஃபுல்லியா. த ஃபோர்ஸ்ஃபுல் ஆக்ட் ஆஃப் ஸ்நாச்சிங் சம்திங். ஓகேங்களா? ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்க கிட்ட இருந்து அவங்க விருப்பம் இல்லாம நான் அதை பறித்து கொண்டேன் அப்படின்னா ஐ கிராப்டு. கிராப்டு. இப்ப பாருங்க, 1 2 டபுள் ஐ டூ. இங்க பாருங்க, 1 2 கிராப்டு. நான் டபுள் பண்ணுவேன் கான்சனன்ட், ஏன்னா எனக்கு 2 வந்துச்சு. கிராப்டு கிராப்டு. ஓகேங்களா? கிளியரா? எழுதிட்டீங்களா? இந்த வேர்டு என்னன்னு படிங்க பார்க்கலாம். படிங்க. பப். லிக். பப்ளிக். பாத்தீங்களா? பப்ளிக் என்ற வேர்டு உங்களால படிக்க முடியுது பாருங்க. ப அ ப ல் ஏ க். பப்ளிக். பப்ளிக். சோ இந்த மாதிரி 2 வாவல்ஸ் வர வேர்ட்ஸ் எல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கேன்?
டிவைட் பண்ணி படிங்க. பப் முதல்ல படிங்க, லிக் முதல்ல படிங்க. பப்ளிக், பப்ளிக். ஓகேங்களா? பப்ளிக். இது பாருங்க. bit, bitten, bitten. பாம்பால கடிக்கப்பட்டான். bite, bitten, bite, bitten. bit, bite, bitten. bitten. ஓகேங்களா? கடிக்கப்பட்டான். பாம்பால அவன் கடிக்கப்பட்டான். He was bitten by the snake. ஓகேங்களா? He was bitten by the snake. bit, bitten. இல்ல காப்பி பண்ணிட்டீங்களா? நிறைய வேர்ட்ஸ் எழுதிட்டேன். ஆல் ரைட். போலாமா அடுத்ததுக்கு? எஸ். போர்டை ரப் பண்ணலாமா? ஓகே. போர்டை ரப் பண்ணலாமா? ரைட். காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணுங்க. அடுத்தது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் அடுத்த சவுண்டுக்கு போறேன். இப்ப பேர்ல நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டோம் நம்ம. கரெக்டா? ரைட். We shall see now more words in the new sound. Right. நான் border up பண்றேன். Right. So உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப புது சவுண்ட் இன்னைக்கு burn படிச்சிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் சவுண்ட் ப படிச்சோம். இப்ப அடுத்த சவுண்ட் நம்ம படிக்க போறது வந்து ஜே என்ற அதோட பெயர். அத வந்து ஜ ஜ ஜ ஜ அப்படின்னு சொல்லுவோம். என்னது அது? ஜே என்று அதோட பெயர். ஜே. அது வந்து ஜ ஜ ஜ. எப்படி சொல்லுவோம் ஆக்ஷன்? ஒரு ஜக்லர் கிட்ட நிறைய ஜக்லர்னா நிறைய இந்த மாதிரி பால் வச்சிருப்பான். 1 2 பால் வச்சிருப்பான். இப்படி 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 2 பால் இப்படி 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 பண்ணி ஜகிள் பண்ணுவாங்களே அட் அ டைம். எனக்கு ஒரு பாலே பிடிக்க வரல. அவங்க என்ன பண்ணுவாங்க? 2 3 பால் அட் அ டைம் வச்சுட்டு இப்படி 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 ஜகிள். அவங்க பேர் ஜக்லர். த ஜக்லர் ஜகிள்ஸ் த பால். எது வேணா கையில ஒரு டம்பிள் இருக்கலாம், பால் இருக்கலாம், எதையாவது 4 5 பொருள் அட் அ டைம் இப்படி இப்படி பார்ஸ் பண்ணிட்டு அத குடிப்பாங்க. சோ அது பேர் ஜக்லர். சோ நம்ம என்ன ஆக்ஷன் பண்ண போறோம்னா அதே மாதிரிதான். ஜக்லர் ஜ 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 ஜ. ஓகேங்களா? ஜக்லர். ஜக்லருக்கு ஜ. ஜோக்கர் ஜ ஜ. ஜோக்கர் சொல்லும் போது என்ன சவுண்ட் வருது? ஜ ஜ ஜ. இது பாருங்க. ஜ. ஜாக்கெட். ஜ. ஜக். கரெக்டா? ஜ ஜக். பாருங்க. ஓகே. ஜ ஜோக்கர். ஜ ஜாக்கெட். ஜ ஜக். ரைட்? ஓகே. சோ நம்ம வந்து ஜ ஜ என்ற சவுண்ட் பார்த்தோம் இப்போ. ஓகே. ஆக்ஷன் என்ன பார்த்தோம்? ஜ. இதுக்கு ஆக்ஷன் என்ன பார்த்தோம்? ப ப ப ப. ஆல் ரைட். சோ இன்னைக்கு உள்ள 2 சவுண்ட்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து ஜ உள்ள வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல் ரைட். என்னெல்லாம் எழுதலாம்? ஜ ஆம் ஜாம். ஓகேங்களா? இப்போ ஜாமர். ஜாம்னா ஒரு நவுன். இப்போ ஜாமர் வச்சிருக்காங்க. மொபைல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியல. ஜாமர் அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா ஜ 1 2 வரும்போது ஜாமர் ஜாமர் ஜாமர். ஓகேங்களா? ஜெட் ஜெட். ஜாக் ஜாக். ஜாக்ன்றது ஒரு பெயர் இல்ல ஜாக்கெட். இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஜாக்கெட். இந்த 2வது வேர்டா எழுதிக்கோங்க. ஜாக்ன்றது பெயர், கேபிட்டல் எழுதுவோம். ஜாக்கெட் ஜாக்கெட். கெட். சோ 6 லெட்டர் வேர்டை எவ்வளவு அழகா படிக்க முடியுது பாருங்க நம்மளுக்கு. ஜ ஆக் ஜாக் எட் கெட். ஜாக்கெட் ஜாக்கெட். ஓகே பாருங்க. இத படிங்க. இப்போ நீங்க என்னன்னு படிங்க. அது படிங்க ஃபாஸ்ட். இது வந்து என்னது?
verb. அப்ப நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணோம்? இது j a m p jump. So இப்ப ஜம்புக்கு jumped. அப்ப நம்ம 1 2 3 வருது, அதனால p டபுள் பண்ண மாட்டோம். அப்ப நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல எழுதும் போது எப்படி எழுதுவோம்? jumped. கரெக்டா? jumped. பாஸ்ட் டென்ஸ்ல டபுள் பண்ண மாட்டோம். ஜம்பர் சூட். ஒரு ஜம்பர் சூட்னா எப்படி? ஒன் பீஸா இருக்கும். இப்படி ஜம்பர் சூட் இருக்கும். இந்த மாதிரி ஒன் பீஸா இருக்கிறது தான் ஜம்பர் சூட். ஓகேங்களா? சோ அது ஜம்பர். ஜம்பர் ஜம்பர். இது பாருங்க, ஜஸ்ட் ஜஸ்ட். அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? ஜேல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் பார்த்திருக்கீங்களா? யோசிங்க பார்க்கலாம். ஜேல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் ஏதா இருக்கா? பேரெல்லாம் இல்ல. இந்த மாதிரி தாஜ், ராஜ் இதெல்லாம் வந்து நம்மளா வந்து இது வந்து ஃபாரின் லாங்குவேஜ்ல இருந்து, ஃபாரின் லாங்குவேஜ்ல இருந்து இப்ப ராஜ்ன்றது இந்தியன் லாங்குவேஜ்ல இருந்து வந்து ராஜ் பெயரு, ஹஜ், ராஜ், தாஜ் இதெல்லாம் ஜேல எண்ட் ஆகுது. அதெல்லாம் பெயர் நம்மளா வச்சுனது. இது வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஜேல எண்ட் ஆகுற வேர்ட்ஸே கிடையாது. நீங்க என்ன தேடி பாருங்க, இன்னைக்கு டிக்ஷனரியில போய் தேடி பாருங்க, ஜேல எண்ட் ஆகிற வேர்ட்ஸே கிடையாது. ஓகேங்களா? சோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நேட்டிவ், அதாவது நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் do not end in J. ஜேனா ஜே சவுண்ட்ல. போர்டு தெரியுதா? ஓகேங்களா? ஜ சவுண்ட்ல it does not end. I mean wordல, sorry, not sound, sorry. ஜ சவுண்ட்ல எண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ், பிராஜ் அப்படின்னு சவுண்ட் வரும். ஆனா நம்ம இந்த ஜவை எழுத மாட்டோம். ஓகேங்களா? சோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் do not end in J letter. Right? J letterல எண்ட் ஆகாது இங்கிலீஷ் வேர்ட்ஸ். குட். இதை ஏன் அப்போ நம்ம ஜ சத்தம் வரும்போது நம்ம என்ன எழுதுவோன்றது அடுத்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த ரூல்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஏன்னா நீங்க வந்து ரூல்ஸ் கத்துக்க போறீங்க. நிறைய ரூல்ஸ் இருக்கு. லைக் நம்ம எப்போ வந்து இங்க பாருங்க, எப்போ வந்து எப்போ கே மட்டும் போடணும், க சவுண்ட் வரும்போது எப்போ சி கே போடணும், அந்த மாதிரி எப்போ இந்த ஜ சவுண்ட் எப்போ போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு நீங்க இத எழுதிக்கோங்க. நான் அடுத்ததாக உங்களுக்கு நான் போர்ட்ல எழுதுறேன். முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. ரைட்? கூட கூட எழுதுறீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ தட் நான் வெயிட் பண்ண வேண்டாம். ஆல்ரைட்? ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் do not end in J letter. ஆல்ரைட்? ஓகேங்களா? இப்ப நான் இங்க நிறைய வேர்ட்ஸும் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலர். இது வந்து இடி ஆட் பண்ண பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு. சோ இதெல்லாம் வந்து ரெகுலர். இங்க எழுதுறது வந்து இங்கேயும் இடி எழுதியிருக்கேன். பட் இங்க எல்லாமே டப்ளிங் ஆயிருக்கு. இங்க டப்ளிங் இல்ல. பாருங்க, நல்லா கவனிங்க. ரெட் பென் எடுத்துக்கிறேன். சோ தட் உங்களுக்கு நான் எழுதி காமிப்பேன். இங்க நான் கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 வருது பாருங்க. அதனால நான் இந்த கேவை டபுள் பண்ணல. பிராங்க், பிராங்க், பிராங்க்டு, பிராங்க், பிராங்க், பிராங்க்டு. இத வந்து பரான்னு படிக்க கூடாது. பிராங்க், பிராங்க், பிராங்க்டு. ஓகே? பிராங்க்னா என்னது? ஏதாவது ஒரு யார் மேலேயாவது ஏதாவது ஒரு எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து ஏப்ரல் ஃபுல் பண்ணுவாங்க இல்லையா? இன்னைக்கு வந்து ஸ்கூல் இல்ல அப்படின்னு சும்மாவே சொல்லிட்டு யாரையாவது வந்து ஃபூல் பண்றது, ஏமாத்துறது தான் பிராங்க். ஓகே? பிராங்க், பிராங்க். ஓகே? சோ ட்ரிக். இதுதான் பாருங்க 1 2 3 வருது. சோ நோ டப்ளிங். 1 2 3 வந்தா நோ டப்ளிங் ஆஃப் தட் லாஸ்ட் கான்சனன்ட். 1 2 வந்தாதான் டப்ளிங். சோ ட்ரிக், ட்ரிக். இங்க எழுதி இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே உங்களால படிக்க முடியும்ன்ற வேர்ட்ஸ் தான் நான் எழுதி இருக்கேன். நல்லா கவனிங்க. பெக், பெக்டு, பெக்ட். ஓகேங்களா?
கவுண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. வவல்ல இருந்து மூணாவது 1 2 3 வருது, அதனால நான் டபுள் பண்ணல. ஹேக், 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 ஹேக்டு. போனை ஹேக் பண்ணிட்டாங்க, சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டாங்க. கிராக், நட், பாதாம் பிஸ்தா நட் எல்லாம் சாப்பிடுறோம்ல, அந்த நட்டை கிராக் பண்ணுன்னு கூட சொல்லுவாங்க. இல்லாட்டி எக்ஸாம கூட நல்லபடி பாஸ் பண்ணி கிராக் பண்ணிட்டாங்க, ஹி கிராக் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது கூட இந்த கிராக்ன்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவாங்க. கிராக், கிராக்டு. ட்ராக், ட்ராக்டு. ஓகேங்களா? ட்ராக் பண்ணா, அவன் என்ன ட்ராக் பண்ணிட்டே இருந்தான். ட்ராக்டு, மை ஃபோன் வாஸ் ட்ராக்ட். இங்க பாருங்க, இப்ப இங்க வந்து 1 2 வருது, 1 2 வருது, அதனால நான் டபுள் பண்ணிருக்கேன் பாருங்க. டிராக்டு, டிராக்டு, டிராக்டு. டபுள் ஜியை வந்து நான் டபுள் பண்ணிருக்கேன். பாத்தீங்களா? கவனிச்சிங்களா? 1 2 double I do, 1 2 3 no doubling I do. Okay, dragged. Dragna என்ன? தரன்னு இழுத்துட்டு வர்றது. I drag the man dragged the dog on the road. அப்படியே தரன்னு இழுத்துட்டு வர்றது தான் drag. Step, stepped. Pat, patted, hug, hugged. topped. அவன் எக்ஸாம்ல டாப் பண்ணா, he topped the exam. hugனா கட்டி பிடிக்கிறது. he hugged the teddy bear. pat, நான் சொன்னேன் இல்லையா, patனா patted, முதுக தட்டி கொடுக்கறது. இல்லாட்டி அம்மா குழந்தைய தூங்க வைக்கும் போது the mother patted the baby's bag. குழந்தையோட பேக்க தட்டி கொடுத்தாள், தாய் வந்து தட்டி கொடுத்தாள், கொடுத்தாள் அப்படின்னு. patted, the mother patted the baby's bag. ஆல்ரைட், இது எல்லாமே எழுதிட்டீங்களா? இவ்வளோ வேர்ட்ஸ் பாருங்க இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம். ரைட், இன்னமும் வேர்ட்ஸ் இருக்கு, நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. முடிச்சிட்டீங்களா? இதை எழுதிட்டு முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் போர்ட்ல இருந்து எடுத்துடுறேன். ஆல்ரைட், நான் படிக்கும் போதே நீங்க எழுதிடுங்க, அப்புறமா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்ததுக்கு போட்டுமா? உங்களுக்கு அடுத்தது சார்ட் காமிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. add, இங்க verb 1 verb 2 verb 3 அப்படின்னா என்னது? அது வந்து present, past, past participle அப்படின்றது நீங்க கிராமர் கிளாஸ்ல கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. கரெக்டா? நீங்க past tenseல யூஸ் பண்ணா என்ன யூஸ் பண்ணணும்? சில டைம் வந்து past tenseம் past participleயும் சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, add, இங்க எல்லாமே டபுள் பண்ணிருக்கு பாருங்க. added, இது வந்து தேவை. இங்க 1 2 3 வருது, அதனால டபுள் பண்ணல. ஆட்லயே ஆல்ரெடி டபுள் டி இருக்கு. ஸோ இங்க இருந்து கவுண்ட் பண்ணா 1 2 3 வருது. நோ டபுளிங் ஐ டூ. ஆடட், add, added, ask, I asked him. askedன்னு சொல்லக்கூடாது, asked him, I asked him. spotted, pack, packed, planted. So இங்கேயும் சேமா இருக்கு பாருங்க. இங்க v1 v2 v3 சேமா இருக்கு பாருங்க. அடுத்ததாக இங்க பாருங்க, skip, skipped, skipped. இங்க ஏன் இந்த க போட்டிருக்கோம்? நம்ம ஆல்ரெடி ஒரு ரூல் படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? K takes I and E, C takes A, O and U அப்படின்னு ஒரு ரூல் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அதனாலதான் நம்ம C போடாம இந்த இடத்துல கர்வை போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தது பாருங்க, drop. இந்த பெண்ணை வந்து நான் கீழே டிராப் பண்ணிட்டேன், கீழே போட்டுட்டேன். dropped, I dropped the pen. dropped, இங்க past tense வந்து dropped the pen. டபுளிங் நடந்திருக்கு பாருங்க. ஏன்னா இங்க இருந்து கவுண்ட் பண்ணா 1 2 வருது, அதனால டபுள் பண்ணியிருக்கேன். pricked, இங்க வந்து 1 2 3 வருது, அதனால pricked. ஓகேங்களா? இங்க பாருங்க, sipped,
சப்பி குடிச்சான், வாட்டர் பாட்டில்ல சப்பி குடிச்சான், இல்ல வாட்டர் பாலே சப்பி he sipped the water bottle. அவன் வாட்டர் பாட்டில சப்பி குடிச்சிட்டான், அதனால எனக்கு அந்த பாட்டில்ல குடிக்க வேண்டாம். I do not want to drink in that bottle. ராகுல் sipped the bottle. I do not want to drink in that bottle. எனக்கு அந்த பாட்டில்ல எனக்கு குடிக்க வேணாம். ஆனா he sipped, அவன் சிப் பண்ணிட்டான். past tense. sip sipped. இங்க பாருங்க 1 2 வருது, அதனால டபுளிங் நடந்திருக்கு பாருங்க. கிக், எட்டி உதைத்தான். கிக்ட். the dog kicked the ball. அந்த நாய் அந்த பாலை கிக் பண்ணுச்சு. கிக்டு. இங்க டபுளிங் நடக்கல, ஏன்னா 1 2 3 வருது பாருங்க. ஆல்ரைட். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் டபுளிங் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, இந்த டோட்டலாவே அந்த ஸ்பெல்லிங்கே மாறும். அந்த இங்க இடி ஆட் ஆகாம மற்ற வேர்ப்ஸ் எல்லாம் கூட நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் கூட நம்ம படிக்கலாம். அண்ட் ரூல்ஸும் படிக்கலாம் அடுத்த கிளாஸ்ல. ஆல்ரைட். நான் வந்து உங்களுக்கு இந்த பியும் ஜேவும் 2 சவுண்டும் கிளியர்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் இப்போ நான் வந்து என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போறேன். நம்ம ஒரு ஸ்மால் குவிஸ் மாதிரி பார்க்க போறோம். அப்போ பியோடது நான் ரிப்பீட் பண்றேன். ப ப அப்படி பேட்டை நம்ம பண்ணணும். ஜே வந்து ஜக்லர் மாதிரி நம்ம கைய ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ அப்படி சொல்லணும். எப்படி சொல்லுவோம்? ஜ. ஓகே, சோ அப்படி நம்ம ஜ ஜ ஜன்னு சொல்றோம். ரைட். சோ ப அண்ட் ஜ. பேன்னு சொல்லக்கூடாது, ஜான்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்குமே அந்த வாவல்ஸ சேர்க்க கூடாது. ஓகேங்களா, வாவல்ஸ சேர்க்காமலே வெறும்னே அத ப ஜ அப்படி சொல்லணும். ரைட். சோ நம்ம கேம்க்கு போலாமா? இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ஸ்லோவா எடுத்திருக்கேன். நீங்க ஸ்லோவா கேட்டதுனால ரொம்ப ஸ்லோவா எடுத்திருக்கேன். சோ 2 சவுண்ட் தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். அடுத்தது இப்ப நம்ம ஒரு கேமை பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ நான் என் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். இது எல்லாமே உங்களுக்கு படிக்க தெரிஞ்சதுதான். நீங்க பாருங்க, படிக்க தெரிஞ்ச சென்டென்ஸா தான் நான் எழுதி இருக்கேன். நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? இட் இஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளுக்கு எல்லா வவல்ஸும் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா நான் எல்லாமே வவல்ஸ் மட்டும் மாத்திருக்கேன், மற்றபடி கான்சனன்ட் எல்லாமே சேம் ஸ்பெல்லிங் பாருங்க. நடுவுல ஒரு வாவல் மட்டும் மாறி இருக்கு பாருங்க, கவனிங்க. இப்ப இது என்னது? இது ஒரு லேம்ப். அப்ப லேம்ப்ல என்ன சத்தம் வருது? ஆன்ற சத்தம் வருது. ஆன்ற சத்தம் வந்தா நம்ம எந்த வவல் எடுக்கணும்? ஏ என்ற வவல் தான் எடுக்கணும். கரெக்டா? இப்ப பாருங்க, சென்டென்ஸ் படிக்கிறேன். இட், இட், இஸ், என்றது சைட் வேர்ட். ஏன்னா ஏ வந்து ஆ என்ற சத்தம் போடும், இல்லாட்டி அதோட லாங் சவுண்ட் வந்து ஏ. பட் இங்க வந்து இட் இஸ் என்று அது சொல்லுது. சோ அதனால தனியா ஏ வரும்போது அது ஒரு சைட் வேர்ட். சோ இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் எடுப்போம்? இது எல்லாமே நம்ம படிக்க தெரியும் பாருங்க. இல்ல இம்ப லிம்ப், லிம்ப்னா நொண்டி நொண்டி வர்றது, லிம்ப். இல்ல அம்ப லம்ப், லம்ப்னா கட்டி, அதுவும் கிடையாது. இது இல்ல ஆம்ப், லேம்ப், இது வந்து ஒரு லேம்ப். ஸோ கண்டிப்பா நான் சின்ற ஆப்ஷனை தான் எடுப்பேன். கரெக்டா? ஸோ இப்போ நான் எல்லா ஸ்பெல்லிங்கும் படிச்சு காமிக்கிறேன். அடுத்தது நீங்க தான் ஸ்பெல்லிங் படிக்கணும். ஓகே, லேம்ப். வெரி குட். அடுத்ததாக இது பாருங்க, இது என்ன? வவ்வால். வவ்வாலவும் நம்ம பேட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் விளையாடுற கிரிக்கெட் பேட்டையும் பேட்டுன்னு சொல்லுவோம், டென்னிஸ் பேட்டையும் பேட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்றோம் இங்க? இட் இஸ், அது ஒரு வவ்வாலு அப்படின்னு நம்ம சொல்லும் போது இட் இஸ் இங்க ஒரு வவ்வால் தான் இருக்கிறதுனால என்று அங்க யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. சென்டென்ஸ கவனிங்க. இட் இஸ் ப. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப. இட், பிட். ப at, bat. ப எட், பெட். எட். ஸோ கண்டிப்பாக அது என்ற வவல் தான் சவுண்ட் வருது. ஸோ நான் கண்டிப்பா பி ஆப்ஷன் தான் எடுப்பேன், பேட். நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே ஆன்சரை தயவு செய்து எழுதிடுங்க. இது என்னது? இது ஒரு கொடி. கரெக்டா? இட் இஸ் என்னது? கொடி. கொடியை என்ன சொல்லுவாங்க? பிளாக்ன்னு சொல்லுவாங்க. திருப்பி பிளாக்ன்னு சொல்லும் போது எந்த வவல் வருது? ஆ என்ற வவல் தான் நம்மளுக்கு வருது. ஏ என்ற சவுண்ட் தான் நம்மளுக்கு, ஏவோட சத்தம் தான் நம்மளுக்கு கேக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்படிப்பட்ட வேர்டே இல்லைன்னா கூட உங்களுக்கு படிக்க தெரியும் பாருங்க. இங்க ஃபிளிக், ஃபிளிக்ன்ற வார்த்தையே இல்லைன்னா கூட உங்களுக்கு படிக்க வருது பாருங்க. ஃபிளிக். ஆல்ரைட். சோ அடுத்ததாக பி என்றது
பாருங்க நம்மளுக்கு தேவைப்பட்டது ஆக் வந்துடுச்சு. அடுத்தது சீல என்ன இருக்கு? அது வந்து அப்படி ஒரு வார்த்தை இல்லைன்னா கூட நம்மளால படிக்க முடியும் பாருங்க. இல்ல ஃபிளாக். ஓகேங்களா? பாருங்க தெரியாத வார்த்தை அப்படி ஒரு வார்த்தையே இல்லைன்னா கூட நம்மளுக்கு படிக்க முடியுது. இப்போ நான் பி ஆப்ஷன் தான் எடுத்தேன். பிளாக். அடுத்ததாக இங்க பாருங்க, இது வந்து ஒரு பிக். பண்ணிய வந்து நம்ம பிக்னு சொல்லுவோம். அப்ப பிக்ல என்ன சத்தம் கேக்குது? ஏ ஏ ஏ ஏ சத்தம் வந்தா என்ன எதை பத்தி பேசுறோம்? ஐ என்ற வவல் பத்தி தான் பேசுறோம். கரெக்டா? பிக். அப்போ நம்ம இட் இஸ் அ பிக். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எழுதியிருக்கு படிங்க. ப எக். ஏ ஈயோட சத்தம் கேக்குது. ஏ ஏ அப்படின்னு. செகண்ட் ஒன் பாருங்க. ப அ அ க ஆ ஆன்னு கேக்குது. யூவோட சத்தம் கேக்குது. தேர்ட் ஒன்ல பாருங்க. ப ஏக் பெக். கிடைச்சிருச்சு நம்மளுக்கு ஆன்சரு. நம்மளோட ஆன்சர் சில தான் இருக்கு. ப ஏக் பெக். ரைட்? பாருங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா வவலும் மட்டும் மாறுது. மத்தபடி கான்சனன்ட் எல்லாம் சேமா வச்சிருக்கேன். சோ தட் உங்களுக்கு ஈஸி ரீடிங், ஈஸி ஐடென்டிபிகேஷன் ஆகும். இப்ப இது என்னது? ஒரு நாய். நாய் என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் அ டாக்ன்னு நம்மளுக்கு எழுதணும். அப்ப டாக்ல என்ன சத்தம் கேக்குது? ஆன்று கேக்குது. ஆன எதை பத்தி பேசுறோம்? ஓ பத்தி பேசுறோம் நம்ம. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க. ஆக் வந்துடுச்சு ஆன்சர் நம்மளுக்கு டாக். பட் நம்மளுக்கு செகண்ட் ஒன்னும் படிக்க தெரியும். நம்ம படிக்க போறோம் பாருங்க. த ஏக் டிக். இ இ இ கேக்குது. தேர்ட் ஒன் என்னது? டக். ட ஆ ஆ அம்பர்லால டக். சோ டிக்கோட பாஸ்டன்ஸ் தான் டக். ஆனா நம்மளுக்கு டிக்கும் இங்க வேண்டாம், டக்கும் வேண்டாம். நம்மளுக்கு என்ன வேணும்? இங்க டாக் தான் வேணும். சோ அதனால நான் ஏ ஆப்ஷன் தான் எடுப்பேன். ஓகேங்களா? பொறுமையா போறோம் பாருங்க. எல்லா வேர்ட்ஸும் உங்களுக்கு படிக்க தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். இட் இஸ் அ டேஷ். இது ஒரு பேக். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துன்னு போறது பேக். திருப்பி பேக்ல என்ன சத்தம்? என்ன வவல் கேக்குது? ஆ ஏ ஆ ஆ பே ஏயோட வவல் சத்தம் கேக்குது. ஃபர்ஸ்ட்ல என்ன எழுதிருக்கு? ஆப்ஷன் ஏல ப ஏக் பிக்னு எழுதியிருக்கு. அப்ப பிக் நம்மளுக்கு இது வேணுமா? வேண்டாம். ப ஆக். பி ஆப்ஷன்ல ஆக் வந்துடுச்சு நம்ம ஆன்சர் பேக்ன்றது. சி ஆப்ஷன்ல என்ன எழுதியிருக்கு? ப எக். பெக்னா பிச்சை வாங்குறது பெக். சோ நிறைய பேர் இந்த ஏக்கும் ஆக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. பண்ணக்கூடாது. நம்ம அது பெக்கு, இது பெக். கரெக்டா? தெரியுதா வித்தியாசம்? சோ நம்ம வந்து செகண்ட் பி ஆப்ஷன் தான் நம்ம இங்க சூஸ் பண்ண போறோம். பேக். செவன்த் ஒன் பாக்குறோம் பாருங்க. இட் இஸ் அ. இது என்னது? ஒரு பானை. பானை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பாட். பாட். அப்ப என்ன வவல் சவுண்ட் கேக்குது? ஆ என்ற வவல் சவுண்ட் கேக்குது பாருங்க. ஆ. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க. ப ஆட் பாட். வெரி குட். வந்துடுச்சு நம்ம ஆன்சர். பட் நம்மளுக்கு செகண்ட் பியும் சியும் கூட படிக்க தெரியும் பாருங்க. ப இட் பிட். பிட்னா என்னது? ஒரு குழி. சி ஆப்ஷன்ல வந்து ஏட் ஏ ஏ எட் பெட். பெட்னா என்னது? ஒரு வீட்ல வளர்க்குற ஒரு விலங்கு. எட் பெட். சோ நம்மளுக்கு பெட்டும் தேவையில்லை, பிட்டும் தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவை? ஏ ஆப்ஷன்ல இருக்கிற பாட் தான் தேவை. ஆல்ரெடி இப்போ நம்ம ஒரு 3 லெட்டர் வேர்ட் 4 லெட்டர் வேர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு லெவல் அதிகம் ஆக ஆக நம்ம வந்து 5 லெட்டர் வேர்ட் 6 லெட்டர் வேர்ட் அந்த மாதிரி எல்லாம் படிக்க போறோம். ஓகேங்களா? சோ நீங்க 3 லெட்டர் 2 லெட்டர் வேர்ட் எல்லாம் தரோவா இருந்தாதான் நம்ம வந்து பெரிய வேர்டுக்கு போகும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக இங்க பாருங்க. இது ஒரு நம்ம தொடைப்போம் இல்லையா வீட்டை எல்லாம். அது வந்து பேர் என்ன? மாப்னு சொல்லுவோம் இல்லையா? மாப் அப்படி. சோ இட் இஸ் அ மாப். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எழுதியிருக்கு? ஆப் மேப்னு எழுதியிருக்கு. இது மேப்பா? இல்ல இல்ல இது மேப் கிடையாது. பில பாருங்க. அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனா அதையும் நம்மளால கூட்டி வாசிக்க முடியும். அப் மப்பு. மப்புன்ற வார்த்தையே கிடையாது. ஆனாலும் நம்ம கூட்டி படிச்சுட்டோம் பாருங்க. சி என்றது ஆப் மாப். வந்துடுச்சு நம்ம ஆன்சர். ஆப் மாப். ஆல் ரைட். நம்ம 9th ஒன் போறோம் பாருங்க.
இது என்னது? it, it is it is இது நண்டுன்னு சொல்லுவோம். அத இங்கிலீஷ்ல கிராப்னு சொல்லுவோம். அப்ப கிராப்ல எத்தனை ஒலி கேக்குது? க ர் ஆப் 4 ஒலி கேக்குதா எல்லாத்துக்குமே? க ர் ஆ ஏ ஓட ஒலி தான் எனக்கு இங்க கேக்குது. ஆப் கிராப். ஃபர்ஸ்ட் ஒன் படிப்போம் பாருங்க. க ர் இப் கிரிப் ஈன்ற ஒலி வருது, அது கிடையாது இது. செகண்ட் வார்டு பாருங்க, கிராப் கிராப் எனக்கு கிடைச்சிருச்சு, ஆன்சரு எனக்கு கிடைத்து விட்டது. அப்புறம் சி வந்து பாருங்க, ஆனாலும் அதையும் படிக்க முடியும். அப்படி ஒரு வேர்டு இல்லைன்னா கூட படிக்க முடியும் பாருங்க. அப் ரப்புன்றது தெரியும். ரப்பு ரப்புக்கு முன்னாடி ஒரு க போட்டா கிரப்பு கிரப். பட் நம்மளுக்கு என்ன வேணும் இங்க? கிராப்ன்ற பி உள்ள வார்த்தை தான் நம்மளுக்கு வேணும். சோ நம்ம இதை தான் சூஸ் பண்ணணும். ஆல்ரைட், எஸ். சோ லாஸ்ட் ஒன் பாருங்க. இது ஒரு மரத்தோட வெட்டி வச்ச ஒரு இது, அத வந்து லாக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்ன சொல்லுவாங்க? லாக். சோ எட் எட் இட்ஸ் இஸ் ஆ என்ன ஒலி கேக்குது? ஓட ஒலி கேக்குது பாருங்க. ஆ என்று கேக்குது. லாக். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன எழுதி இருக்கு பாருங்க. எக் லெக்னு எழுதியிருக்கு. என்ன கேட்டிருக்கு? எக் லெக். அடுத்த ஆப்ஷன்ல என்ன எழுதிருக்கு? ஆக் லாக்னு எழுதியிருக்கு. நம்மளுக்கு என்ன வேணும்? லாக் தான் வேணும். சி ஆப்ஷன்ல பாருங்க. ஆக் லாக் கிடைத்து விட்டது நம்மளுக்கு ஆன்சர். ஆக் நம்மளோட விடை நம்மளுக்கு கிடைத்து விட்டது. ஆக் லாக். நம்ம கேம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாமே பாருங்க சூப்பரா 10 out of 10 வாங்கிட்டீங்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஸ்குவிஸ் வந்து நான் உங்களுக்காக வைப்பேன். நீங்க தான் அதோட ஆன்சரை சொல்லணும். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். நான் நம்புறேன் உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். நம்ம நிறைய சவுண்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம ரூல்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஜேன்றது ஒலி வந்தால் என்ன பண்ணணும்ன்றது நம்ம பார்க்க போறோம். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.